தான் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதே நீங்க ரஜினி, கமல் படங்கள வச்சு தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமா. ஸோ அதுவே பெரிய தைரியம் தானே சார். அப்போ எப்படி சார் அது அது உங்களோட அந்த ஆரம்பம் அப்படிங்கிறது இருந்துச்சு? இல்ல அப்ப அதுக்கு மேல வேற யாரும் கிடையாது இல்ல. ஓகே. அதான் இவங்க தான் அப்ப டாப்பு. ஃபர்ஸ்ட் டாப்ல தான் சார் நீங்க இல்ல அப்ப எனக்கு என்னன்னா அது ஃபர்ஸ்ட் போகும்போது கூட நான் வந்து அவங்க 2 பேர் வச்சு வாங்கின படம் வந்து தில்லுமுல்லும் ராமலட்சுமணன். ஆமா ஆமா. படம் ரிலீஸ் வாங்கல அப்போ. ஓகே. ரிலீஸ் பண்ணி ஷிஃப்டிங் தான் வாங்கினேன். ம். அதில் எதுக்காகன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுக்கிச்சு. ஒரு வருஷம் நான் ஸ்டடி பண்ணேன், எப்படி பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, போகிறாங்க வராங்கன்னு சொல்லிட்டு. ஓகே. அதை வச்சு கிராஸ் பண்ணிவிட்டு ஓஹோ இதெல்லாம் இருக்கணும் போல இருக்குது. அதில் நான் தெரிஞ்சுக்கிட்டு மெயின் விஷயம் என்னடான்னா, ஒரு படத்தை இது பண்ணணும்னு சொன்னோம்னா, ஏன்னா ஒரு சீனியர் மோஸ்ட் ஒருத்தர் இருந்தார் எனக்கு, அவர்கிட்ட தான் படத்தை வாங்கி கொடுத்து ரிலீஸ் பண்ண சொன்னேன். அவர் பேசுகிறது எல்லாம் பார்த்தோம்னா சரி நிறைய பெரியவராக இருந்தால் கூட நிறைய பொய் சொல்லுவார். ஓகே. ஓஹோ பொய் தான் இதில் வந்து அதிகமாக சொல்ல வேண்டியது வந்து பொய் உண்மை கொஞ்சமாக இருக்கணும், பொய் அதிகமாக இருக்கணும். ஓகே. ஸோ அதில் அப்போ அவர் நான் கேட்டேன், ஏன் சார் நீங்கள் இவ்வளோ பொய் சொல்கிறீங்களே, உங்கள் ஏஜுக்கு இது சரியா நியாயமில்லை? இல்லை இது பொய் இல்லை தம்பி, இது வந்து தொழில் தர்மம். இந்த தொழிலுக்கு வந்து இப்படி எல்லாம் சொன்னால் தான், ஏன்னா அவங்களும் வந்து தேட்டருக்காரங்களுக்கும் தெரியாது, அவங்களும் சாதாரண ஆள் இல்லை, அவங்க எத்தனை படம் போட்டுக்கிட்டு வர்றாங்க. இதெல்லாம் வந்து அப்படி சொல்லி தான் வியாபாரம் பண்ணி படத்தை போட வைக்கணும். படம் போட்ட பிறகு நான் லாப நஷ்டம் என்னன்றது, நம்ம நஷ்டம் ஆச்சுன்னா நம்ம திருப்பி கொடுக்கலாம். இதெல்லாம் தொழில் தர்மத்தில் செய்யக்கூடிய விஷயத்தோ, அதனால் பொய்யன்னு சொல்லாத, இது தொழில் தர்மம்னாரு. ஸோ அவர்கிட்ட அது கற்றுக்கிட்டதுனால தான் நான் தனியாக அதுக்கப்புறம் எல்லா படத்தையும் இது தாய் வீடுலேருந்து தனியாக ஆரம்பித்தேன் நான்.